ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யார் அப்பன் அன்னைக்கு கேட்டால் நான் தான் ஈட்டி படத்தில். பல தலைமுறைகளாக எங்கள் ஊரில் எங்களுக்கு பகையாக இருந்த சொந்தக்காரங்கள்லாம் இப்போ ரொம்ப நட்பாயிட்டாங்க. என்கிட்ட வந்து கையெல்லாம் கொடுத்து மாப்பிள்ள ஸ்ரீதியாவுக்கு நீ அப்பனா நடிக்கிறாம ரொம்ப சந்தோஷம்டா. மைக்கேல் ராயப்பன் சார் பல வருஷங்களை பழக்கம். அவருடைய சன் பேரில் சராஃபின் பேரில் படம் பண்ணுறாரு. என்னுடைய ஸ்கூல் டேஸில் நான் இருந்த ஊர் தான் அந்த ராதாபுரம். அந்த ஊரோட மக்களோட அன்பை பெற்றவர் சாருக்கு அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும், பெரிய லாபத்தை ஈட்டி தரணும். அப்புறம் வெற்றிமாறன் ஸ்கூலில் இருந்து ரவி அரசு நார்மலாக எனக்கு கூட்டு காசு சொல்லுவாங்க, அப்பா கேரக்டர் தான் நான் என்ன காசு ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்றேன். இவர் முழு கதையை என்கிட்ட சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்ஃபேக்ட் வெற்றி தான் எனக்கு அந்த கேரக்டரை பண்ணணும்னு சஜஸ்ட் பண்ணாருன்னு அப்போ சொன்னார். தேங்க்ஸ் வெற்றி, தேங்க்ஸ் ரவி அரசு. அப்புறம் தம்பி அன்பு தம்பி அதர்வா, அப்புறம் திவ்யஸ்ரீ அண்ட் நாங்கள் எல்லோரும் நடிச்சிருக்கோம். தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், எனக்கு மைக்கேல் ராயப்பன் சார் க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னுடைய ரொம்ப மனதுக்கு நெருக்கமானவர். அவருடைய சன்னுக்கும் சாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக, லாப ரீதியாக வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். தானு சார், சிவா சார், இன்னும் நிறைய பேருக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. முன்னெல்லாம் சினிமா பண்ணால் அந்த டைரக்டருக்கு அந்த ஹீரோவுக்கு பங்களா வாங்கி கொடுத்தாங்க, கார் வாங்கி கொடுத்தாங்க, 10 பவுனில் செயின் போட்டாங்கலாம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எதுவுமே போட வேண்டாம், எங்களை வச்சு படங்கள் பண்ணுங்கள், உங்களை நம்பியிருக்கிறோம். இந்த திரை சினிமாவை மட்டுமே இவ்வளோ வருஷம் நம்பியிருக்கோம். நீங்கள் படங்கள் பண்ணால் போதும், நீங்கள் நல்லா வரணும். ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கு பின்னாலும் நீங்கள் மட்டுமே நினைக்காதீங்க, உங்களுடைய வலி எங்களுக்கும் வலி இருக்குது, நாங்களும் அதை தாங்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி ஒரு விசித்திரமான சூழலில் இன்றைக்கி சினிமா இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். நீங்கள் வேதனைப்படாதீங்க, நம்ம எல்லாருமே வெற்றியை நோக்கி செல்வோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு சாருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருப்பாங்க, ஏன்னா அவரோட கேரக்டர் அப்படி ஹீரோயினோட அப்பாவாச்சே. அடுத்தபடியாக இந்த படத்துல நடிச்சிருக்கிற திரு செல்வா அவர்களை பேச அழைக்கிறேன்.